பார்க்கணும். இது கொஞ்சம் பெரிய பேப்பராக இருக்குது, லைட்டாக கட் பண்ணி தான் கொடுக்கணும். இந்த பேப்பர் ஒரே வேலை, இந்த பேப்பர் வேல்யூ மாறிடுச்சுன்னா உழைப்பு திருட முடியும். அதுதான் ரசூலா சொல்கிறாங்க, வேல்யூவும் மாறிடும், அதனால் ஒரே நேரத்தில் உடனுக்குடன் பண்ணுங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வெறும் வாங்குற மட்டுமே என்ன இருக்குன்னா பொருள் கொடுத்து வாங்கிக்கிங்க. 1 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அப்போ என்ன பணம் கொடுத்தீங்கன்னா அவன் அதை ரோல் பண்ணிக்குவான். அதனால் இந்த ஒரு வேல்யூஷன் இருக்கிறதுனால அந்த வேல்யூ தான் மெயின். அதில் மிகப்பெரிய லாஸ் ஆயிரும். இப்போ இன்றைக்கே நீங்கள் எடுத்தீங்க, இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கிக்கிங்க, 1 லட்ச ரூபா கடன் வாங்கிக்கிங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த 2005 நினைக்கிறேன் கல்யாணம் நடந்துச்சு, அந்த டைமில் 3000 ரூபா இருந்துச்சு பவுன், அவ்வளோதான் இருந்துச்சு. 4000 ரூபா இருந்துச்சுங்க பவுன், ஒரு கணக்கு சொல்கிறேன் இருங்க. 4000 ரூபா இருந்துச்சு பவுனு, திடீர்னு ஒரு வருஷத்தில் 8000 ரூபா 10000 ரூபா ஆச்சு. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், 1 லட்சம் வாங்கியிருந்தா 22 பவுன் அப்போ வந்திருக்கும். 1 லட்சம் வாங்கியிருந்தா கடன் 22 பவுன் தங்கம் வந்திருக்கும். அடுத்த வருஷமே அந்த 1 லட்ச ரூபாய் பேப்பராக இருந்தாங்க, இந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? அதில் வெறும் 11 பவுன் வரும். எவ்வளோ பெரிய அவனுக்கு இழப்பு, புரியுதா இல்லையா? இதுதான் வட்டி. இப்போ இந்த இழப்பு கரன்சி மூலமாக நடக்குதா இல்லையா? இப்போ குகைவாசிகள் தூங்கின மாதிரி நாம் போய் கரன்சி எடுத்துகிட்டு போய் தூங்கினோம். இப்போ தான் ஆலிம்களுக்கு இந்த செக்ஷன் சொன்னால் புரியுது. ஐயா, குகைவாசிகள் போனாங்க, 300 வருஷம் தூங்கினாங்க, திருப்பி அந்த காசோடு வந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 300 வருஷம் போய் தூங்குனா அந்த காசு எதுக்காவது ஆகுமாங்கிறேன். அது விடுங்க, இப்போ எங்கள் வீட்லேயே பழைய 500 ரூபா நோட்டு ஒன்று இருக்குது, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேபாளில் வேணால் வாங்குறாங்களாமா. ஆமாம், ஆமாம், அதான் சொல்கிறேங்க. ஈரானு அமெரிக்காவுக்கு சுயஞ்சப்பம் போடும்போது 2000 ரியால் $1 ஈக்குவல் டு $1. இன்னைக்கு 42,000 ரியால் ஈக்குவல் டு $1. 1000 ரூபா இங்கே இருக்கு. இவர் 1000 ரூபா இல்லை, பேப்பர், ரெட் கலர் பேப்பர், அவ்வளோதான். அதான் விஷயம் பாருங்க. இப்போ 42,000 ரியால் வரைக்கும் அந்த நாடு என்ன அப்படி போச்சு? இந்த ஜிடிபிங்கிற புருடா, இதெல்லாம் நிறைய புருடா இருக்கு. ஜிடிபி புருடா விடுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து விட்டான். எவனுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலைன்னே தெரியல, குழம்பி போய் சுற்றிட்டு இருக்கிறான். ஜிடிபி எப்படி ஒரே நாளில், இந்த பக்கத்து பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி 5.2 இருந்துச்சான். 2 மாதத்தில் இம்ரான்கான் உட்காந்து 2.4. அதுதான் சொல்கிறேன், பொருளாதாரத்தை அவன் சொல்கிறான். 5.4 இருந்துச்சான். இம்ரான்கானுங்கிற ஆட்சியாளர் உட்காந்தவன 2.4. ஏடா, அதான் சொல்கிறேன், ஒரு நாடு திவாலா போனால் கூட இப்படி இறங்காதாம். ஒரு நாடு இவ்வளோ பெரிய ஜிடிபி சரிவு வரணும் அப்படின்னா திவாலா போச்சுன்னா கூட வராது அப்படிங்கிறான்.